சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. தொகுதி சீரமைப்பு பற்றி ராசா கேட்டிருக்காரு. தொகுதி மக்கள் தொகை அடிப்படையிலயா இந்த விகிதாச்சார அடிப்படையில் இந்த குழப்பமான விஷயத்தை அண்ணாமலை ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனை கிளப்புனது யாருங்கண்ணா? தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த பொருளையை கிளப்புனது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் போடுறாரு. எனக்கு டெல்லியிலன்னு சொன்னாங்க, எனக்கு தகவல் வந்துச்சு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, 848 சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோங்கன்னா, அதாவது ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கு, 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழகம் 39 பேர் நாம இருக்கோம். அப்படின்னா 543 நம்ம எவ்வளவு ஒரு ரேஷியோ போட்டுக்கிட்டீங்களா? 7.1516% இருக்கும். 7.2% குறைவு. நாளைக்கு அது 600 சீட்டோ 700 சீட்டோ 800 சீட்டோ 900 சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலயும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கிறது விகிதாச்சாரம். நாளைக்கு அது 1000 சீட்டு போனாலும் அதே 7.2% தானே. இன்னைக்கு யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் 543 எத்தனை சதவீதமோ நாளைக்கு சீட் அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே. இதுதானே விகிதாச்சாரம், இதான ப்ரோரேட்டா. இதை மறுபடியும் குழப்பி ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக மக்களை குழப்பணும், அடிப்படை பிரச்சனைய தமிழகத்துல பேசக்கூடாது, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பத்தி யாரும் பேசக்கூடாது, லஞ்சலாவணியத்தை பத்தி பேசக்கூடாது, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த டேர்ம் முடிஞ்சு 2029 வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது 2034 முடியும். அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா, எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா, திமுக ஆட்சி 4 வருஷத்துல இல்லாம போயிருமான்னு இப்படிதான் கதை கட்டிட்டு இருந்தாங்க. பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அதற்கு தலைமை ஏற்று ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது சென்சஸ் எப்ப வரும், டேட்டா எப்ப வரும், ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும்? ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும், மக்கள் தொகை வேணும். இன்னைக்கு நம்ம ப்ரோரேட்டான்னு சொல்றோம். இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில மேல உயரப்போகுது. இது எல்லாம் நம்ம சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக? இதை தெல்ல தெளிவா அமித்ஷாஜி அவர்கள் மட்டும் இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2023 சொன்னார், மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது, இது காங்கிரஸினுடைய கனவு, மக்கள் தொகை அடிப்படையில கொடுக்கணும், நாம அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு. சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பறீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்து வேலை செய்றீங்கன்னு தான் அர்த்தம்.